வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆமாம் வீக்கெண்டு. இன்றைக்கி நிறைய பேர் ஆஃப் டே லீவ் போட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான், வேலைக்கு போகிறவங்க. ஏன்னா மண்டே ரம்ஜான், கரெக்டுங்களா? மண்டே ரம்ஜான் இன்றைக்கி 21 30 மண்டே ரம்ஜானா சண்டே ரம்ஜானா? இன்னைக்கு 29 30 31 கன்ஃபியூஸாக இருக்கேன். எப்போ 31 தான் ரம்ஜான் இல்லையா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ரைட், ஓகே. ரம்ஜான், ஸோ லைனாக லீவ். இன்றைக்கி போய்ட்டு வந்தால் சனி ஞாயிறு திங்கள் லீவ் இல்லையா? அதனால் நிறைய பேர் ஊருக்கு போவாங்க. பட் ஊருக்கு எப்படா எல்லாம் ஒன்றா நிறைய பேர் போனால் பொங்கல். தீபாவளி கூட அவ்வளோ தெரியல எனக்கு. பொங்கல் தான் நிறைய பேர் ஊருக்கு போவாங்க. சென்னையே காலி ஆகிடும். ஆமாம், சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கமும் சென்னையில் வேலை செய்வாங்க. மொத்த சென்னை ஒரு 50% காலியாகிறது வந்து பொங்கலுக்கு தான். ஏன்னா அப்போ தான் நம்ம காரணம் எத்தனை வெளியே போகணும்னு வச்சுங்க, ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. அது ஒரு ஜாலி. ஆக்சுவலாக இந்த வாட்டி நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்க. லைனாக லீவ் வரதே கஷ்டம் இல்லையா? ரைட். இன்றைக்கி வந்து நான் பையன், பேரன், மருமக, அவங்க அம்மா அப்பா, அவங்க தம்பி எல்லாம் குயின்ஸ்லாண்டு போகலான்ட்டு இருக்கோம். எங்கள் மருமக ரொம்ப நாளாக சொல்லியிருக்காங்க, குயின்ஸ்லாண்டு போனோம். பேரனை வந்து இந்த நாட்டெல்லாம் சுற்றி காமிங்கன்னு, பேரனை நாட்டெல்லாம் சுற்றி காமிக்கணும் மருமக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பையன் லீவ் போட்டிருக்கான், போகலாம் டேடி சொல்லிட்டு. எங்கள் ஒய்ஃபை விட்டால நான், ஆமாம், எங்கள் ஒய்ஃப் வராங்களா வரமாட்டாங்கன்னு தெரியல. அவங்கள வந்து கோயிலுக்கு போனால் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடுவாங்க. இந்த மாதிரி தீம் பார்க்கு, அப்புறம்னா சினிமாக்கு 1000 தடவை யோசனை பண்ணி தான் வருவாங்க. இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சூரிய பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, சூர்யா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ கிளம்பு குளிப்பாட்டி டிஃபன் தட்டு மதியானம் சாப்பாடு கட்டி வச்சுக்குவேன். இப்போது கிளம்புனா சாயங்காலம் வந்துட போகிறோம்னா, இல்லை தனியாக இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. நானே வாண்டேன். அதான் சொல்கிறேன், நான் கோயிலுக்கு திருவேற்காடு, மாங்காடு, அம்மன் கோயில் தான் சொன்னால் வந்துடுவாங்க. சரி, வராங்களா வரலையா தெரில. ஆக்சுவலாக நான் பையன் எல்லாம் இன்றைக்கி போகலான்ட்டு இருக்கோம். டிக்கெட் தான் ரொம்ப காஸ்ட்லி, 750 ரூபா டிக்கெட் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே ஃபுல்லாக அந்த ரேட்டிங் நல்லாயிருக்கும். நான் ரேட்டிங்லாம் நல்லா பண்ணுவேன். நம்ம நீச்சல் அடிக்கிறான்னு தெரியாது. நீச்சல் குளம் இருக்காங்க, நான் நீச்சல் அடிக்க மாட்டேன், நீச்சல் தெரியாது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த காது பிரச்சனை. இந்த காது ஓகே, இந்த காது ஒரு 90% கேட்குன்னா இது 20% தான் கேட்க எனக்கு. இந்த காது நம்மளுக்கு ஓட்டை, இந்த காதுனா ஓட்டை, ஜவ்வு ஓட்டணும் இல்லையா? தண்ணி இன்னும் உள்ளே போச்சு அவ்வளோதான். இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் 10 நாள் பயங்கர வலி தாங்க முடியாது. இந்த காது நல்லா தான் இருக்குது. இந்த காதில் தண்ணி ஊற்றினா அவ்வளோ போகும். இந்த காது புஷ்குன்னு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இன்ஃபெக்ஷன், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது இந்த காது தான். அதுவும் சோடா சாப்பிட்டாலும் சரி, கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் சரி. ஒரு வாட்டி சின்ன வயசில் பின்ன போட்டேன், அது எடுக்கிறப்போ என்னமோ ஆகிடுச்சு. அதுலேருந்து முடிஞ்சுது என் கதை. காது கேட்காது. அந்த டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, இந்த காது நல்லா கேட்கும். ஒரு ரூமில் உட்கார வச்சுருவாங்க. ரூமில் உட்கார வச்சுட்டு இந்த காதில் மட்டும் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வைப்பாங்க. ஒரு டைம் 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 எது வரைக்கும் கேட்குதோ சொல்லணும். அவன் அந்த பக்கம் ரூம் ஃபுல் வச்சுட்டு அப்புறம் இந்த காது வைப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் வந்துனே இருக்கும். டைம் 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 அது எது வரைக்கும் கேட்குதோ சொல்லணும். அப்படி பார்க்குறப்ப தான் எனக்கு தெரியும் இது 20% கேட்குது, 90% கேட்குதுன்ட்டு. கண்ணை விட்டு காதை விட்டு சரி உடம்பனாச்சும் பார்த்துன்னு சொல்லிட்டுன்னா ஓரளவுக்கு டயட் எல்லாம் வந்து ஓரளவு கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு 101 கிலோலேருந்து 89 கிலோ வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறதால வந்து வெயிட்டு குறையுமான்னு கேட்டால் குறையாது. அது ஒரு டாக்டர் இன்ஸ்டாகிராம் ஒல்லியாக ஒரு டாக்டர் கண்டே போட்டு பேசுவார். நீங்கள் வந்து ஒரு 300 கலோரி பர்ன் பண்ணுறீங்க வாக்கிங் போய்ட்டு. 2 இட்லி 3 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அந்த 300 கலோரி ஈக்குவல் ஆகிடும். ஒரு 500 கலோரி போகிறீங்க, நல்லா வாக்கிங் போய்ட்டு 500 கலோரி பர்ன் பண்ணுறீங்க. பர்ன் பண்ணிட்டு டயர்டில் ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்டா முடிஞ்சிச்சு கதை. அவ்வளோதான். சல்லுன்னு அந்த 500 எப்படிரா அது கம்மி பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாக பார்த்துருந்தேன். அப்போ தான் என் பையனும் சொன்னால், அந்த இனிமேல் தான் டாடி வந்து 2500 கலோரி உங்கள் உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவைன்னா நீங்கள் 1500 கலோரி சாப்பிட்டீங்கன்னா மீதி 1000 கலோரி பர்ன் ஆகும். ஆக்சுவலாக நான் வந்து வாயை கட்டினா உடம்பு கட்டலாம். அதான் உடம்பு அப்படிதான் ஆக்சுவலாக நான் கம்மி பண்ணிருக்கேன். அது காலை 2 தோசை சாப்பிட, மத்தியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு, காய்கறி, மேக்ஸிமம் சிக்கன், ட்ரை சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடும். நைட்டு வந்து 2 தோசை, அவ்வளோதான். இதே தான். காஃபி வந்து ஈவினிங் மட்டும்தான். மார்னிங் கூட அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு தலைவலிச்சா காஃபி, சர்க்கரை இல்லாமல்.
எப்போ நான் சுகரை கட் பண்ணணும் அப்போ வந்து என் உடம்பு சொன்ன பேச்சு கேட்குது. ஏன்னா போனால் பசி நிறைய எடுக்க மாட்டேங்குது. நம்ம சுகரை கட் பண்ணாலும் பசி எடுக்கல எனக்கு. அதான் அதான் சொல்லிட்டேன் இல்லையா, 2500 கலோரி தேவைட்டுச்சுன்னா 1500 கலோரி சாப்பிடும். அதான் நான் சாப்பிட்றது ஒரு 1500 கலோரி இருக்கும். பட் நான் சாப்பிட்றது ஹெல்த்தி ஃபுட்டு கிடையாது. என் பையன் சாப்பிட்றது ஹெல்த்தி ஃபுட். அவன் வந்து முட்டை சாப்பிடுவான். அந்த முட்டையில் அந்த மஞ்சள் கரை எடுத்து போட்டு அந்த வெள்ளை கரை மட்டும் ஒரு வெள்ளையாக இருக்குது இல்லையா, அது மட்டும் ஒரு 5 முட்டை சாப்பிடுவான். டெய்லி 5 முட்டை 6 முட்டை சாப்பிடுவான். ஏன்னா முட்டை சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும், பயங்கரமாக வயிறு வலிக்கும், மோஷன் ப்ராப்ளம். அது வந்து நான் வந்து பழம் தான், பப்பாளி, திராட்சை, சப்போட்டாலாம் வாங்கி வச்சுருக்கேன். பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சாப்பிடுவேன். அதான் சொல்லிட்டீங்களேன், எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, ஓடுறது, ஓடி ஓடுறது எல்லாமே வந்து ஹெல்த்தி. ஹார்ட்டுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. ஆனால் கலோரி குறைமானா குறையாது. குறைஞ்சாலும் 2 இட்லியோ 2 முட்டையோ இல்லாட்டி 2 ஏதோ ஒன்று 2 3 சாப்பிட்டா சொல்லுன்னு அந்த கலோரி ஆகிடும். பார்த்தேன், நான் வாக்கிங் ரொம்ப கம்மியாக தான் போகிறேன். ஒரு 20 ரவுண்டு 30 ரவுண்டு போவேன். அது ½ அன் ஹவர் 3/4 மணி நேரம் ஆகிடும். நம்மளுக்கு போகிறது முடியல. காலையில் தம்பி குறிப்பாட்டணும் கீழே இருப்பவே கரெக்டாக அடுத்து வேலைக்கு இருக்கு. வெட்டி ஆஃபீஸராக எனக்கே இவ்வளோ வேலை இருக்குன்னா வேலைக்கு போகிறவங்களால டைம் இருக்குமா? ஆச்சு நான் வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 2019 க்ளோஸ் பண்ணாங்க கொரோனா டைமில். 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் சும்மா தண்டதை சுற்றினேன். இப்போ இந்த மிளகாத்தூள் பிஸ்னஸ் பண்ணுறதால, மருமக கேக் பிஸ்னஸ் பண்ணுறதால கொஞ்சம் ஆக்டிவிட்டாக இருக்கேன். கடைக்கு போகிறது, வர்றது, மிளகாத்தூள் அரைக்கிறது, டெலிவரி கொடுக்கறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, கொரியர் போகிறது கரெக்டாக இருக்கும். 10 வாட்டி ஒரு 10 வாட்டி குறைஞ்சி 50 வாட்டி படிக்கட்டு ஏறி இறங்கி அதிலே கலோரி கொஞ்சம் பண்ணாகும். இல்லை நான் சொல்கிறது கரெக்டு. நம்ம என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் கலோரி குறையுமானா ஃபிட்னஸ் ஆகுமே தவிர குறையாது. ஒரே வழி உங்களுக்கு 2000 கூட்டமாக இருந்துச்சு. அதுதான் அவன் வந்து இந்த நியூட்ரிஷன் சொல்லிட்டு மில்க்கு தண்ணியில் கலக்கி குடிப்பாங்க. அவர் தெரியுங்க. அடுத்தடுத்து வேலைக்கு கீழே போனோம், பால் வாங்க போனோம், அடுத்தடுத்து வேலைக்கு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் நேற்று ஒரு கேட்டிருந்தேன், ஷூ வாங்குறது எங்கேன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. புருஷவாக்கத்தில் ஒரு கடை சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து ஒரு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து சொன்னது வந்து பெரியமேடு, சென்ட்ரல் பக்கத்தில் பெரியமேட்டில் போங்க, ஷூ வந்து சீப்பாக கிடைக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு போகலான்ட்டு இருக்கேன். என்னுடைய பையன் நான் சொல்கிறேன், ஏன் டாடி வெயில் அலையிற, ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் கிடச்சிடணும். சரி, அவர்கிட்ட கேட்கணும். பெரியமேடு தான் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க ஷூ கரெக்டாக இருக்கும். நம்ம பட்ஜெட் என்ன தெரியுங்களா, 500 ரூபாக்குள்ளே தான் இருக்கணும். செப்பல் நான் வாங்குறதா 300 ரூபா தான் வாங்குவேன். ஷூ வாங்கினா 500 ரூபா. இந்த ஷூ இருக்கு இல்லையா, இந்த ஷூ இந்த மாதிரி கலரில் தான். இந்த ஷூ நான் வாங்கி கீழே ஒன்றுமே இல்லை, குறைஞ்சது ஒரு 70 மேடம் 100 மேடம் வரைக்கும் பண்ணிட்டேன். அவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் இந்த ஷூ வச்சு. இது வந்து சொல்கிறேன், இந்த ஷூ வந்து 450 ரூபா 500 ரூபா வாங்கினேன். நல்லா யூஸ் ஆச்சு. இன்னும் எனக்கு இந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, சாரி குதிக்கால், ரொம்ப நேரம் போட்டால் குதிக்கால் வழி தாங்க முடியல. ஒழுங்காக நடப்பேன், டான்ஸ் ஆடுவேன். போக 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 இப்படி தான் நடக்க ஆரம்பிக்கும். 2 பக்கம் பயங்கரமாக பின்னு மட்டிக்கும். அதான் போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்க்கலாம், எது காசு நான் வாங்குறதுனா ஒன்று நான் தொலைச்சிடுவேன், 2 போனத்தில் விட்டு வந்துடுவேன். இதுதான் நான் விடாமல் இருக்கேன் 500 அதான் நம்ம பட்ஜெட்லாம் எப்பவுமே ஷர்ட்டும் சரி எதுவும் சரி ரொம்பலாம் நம்மலாம் பந்தெல்லாம் கிடையாது. 500 ரூபா 300 ரூபா அவ்வளோதான். ரொம்ப காசு காலை போகிறது எதுக்கு 2000 3000 செலவு பண்ண யோசிக்கிறாங்க. அது வசதி தான் பண்ணலாம் இல்லையா, நம்ம இருக்கிறத வச்சு போதுன்ற மனம் இருக்குது நம்மளுக்கு. பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருக்கிறதும் போட்டுருந்தாங்க. நிம்மதியாக இருக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும், நிம்மதி தான் தேவை. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தம்பியை போய் ரெடி பண்ணிவிட்டு அவன் டிஃபன் கொடுத்துட்டு மதியானம் சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டு குயின்ஸ்லாண்டு போகலான்ட்டு இருக்கோம். குயின்ஸ்லாண்டு போனால் கண்டிப்பாக வீடியோ போடுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரைடெல்லாம். ஓகே, தேங்க்யூ.